ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். நம் அத்தனை பேரோட வேண்டுகோளுக்கு இணங்க கண்ணன் நமக்கு செங்கீரை ஆட்டம் ஆடி காட்டுகிறேன் என்று இசைந்து விட்டான். மகிழ்ச்சியான செய்தி. மனக்கண்களை திறந்து கொள்கிறோம். நாம் கேட்கும் இடங்கள் தோறும் வெறும் ஆயர்பாடி மட்டும் இல்ல, திருக்குறுங்குடி என்ன, திருவள்ளரை என்ன, அழகர்மலை என்ன, திருக்கண்ணபுரம் என்ன, ஏன் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரங்கள் என்ன, எல்லா இடத்துலயும் வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டான் பகவான். இப்ப பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் கட்டளையிடுறோம். கிருஷ்ணா, நாட்டியம்னா சும்மா ஆடினா போதாது, தலையாட்டி கையசைத்து ஒரு திருவடி ஊன்றி ஒரு திருவடி உயர்த்தினால் மட்டும் போதாது. நீ ஆடக்கூடிய ஆட்டத்துல உன்னுடைய அழகான திருவாய் இருக்கு பாரு, அது அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு திருவாய் அசைய அசைய அந்த திருவாயிலிருந்து உன்னுடைய அமுதமானது சிந்தி, நமக்குன்னா சாமான்யமா எச்சில்னு சொல்லிடுவோம், எம்பெருமான் திருவாயில அமுதமாச்சே, அந்த அமுதமானது சிந்தி உன் திருக்கழுத்திலே பார்த்தால் ஒரு ஐம்படை தாலி அணிந்திருக்கிறாய் கிருஷ்ணா. கிருஷ்ணனுடைய கழுத்துல பார்த்தா பஞ்சாயுதங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பதக்கம் அணிந்திருப்பான். என்ன பண்ணணும்னா உன்னுடைய திருவாய் அமுதம் கரெக்டா ஐம்படை தாலியின் நடுவே வந்து சிந்தணும். அதை நாங்க பார்த்து ரசிக்கணும். அப்படி ஒரு அற்புதமான நடனத்தை நீ எங்களுக்காக ஆடி காட்டுவாயா என்று கண்ணனை பார்த்து கேட்கிறோம். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, வருப்பா ஆடுறேன்னு ஒத்துனுட்ட, ஆனா எப்படி ஆடணும்னா உன்னுடைய திருவாய் அந்த உதடுகள் இருக்கே, அந்த உதடுகளும் நன்றாக அசைய வேண்டும். அந்த உதடுகள் அசையும் போது என்ன ஆகணுமா, அந்த திருவாயின் நறுமணம் பொங்கி வரணுமா. பொதுவா ஒரு பொருளை தேய்ச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய வாசனை நறுமணம் என்பது கொஞ்சம் வெளியே பொங்கி வரும். சந்தனத்தை அரைத்தோம்னா சந்தனத்தின் நறுமணம் பொங்கி வரும். அது போல உன் திருவாயை அசைத்து அசைத்து நீ ஆட அந்த திருவாயின் நறுமணம் வரணும். அந்த திருவாயில என்னென்ன நறுமணம் எல்லாம் இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே வழங்குகிறாள் பெரியாழ்வார் யசோதை. பல பல நறுமணங்கள் கிருஷ்ணன் திருவாயில கலந்துருக்கான். என்னென்ன? பாலோடு நிறைய பாலை திருடி திருடி சாப்பிட்ட இல்லையா, அந்த பால் அப்படியே திருவாயை சுத்தி பூசின்னு இருக்கான். எப்போதுமே கிருஷ்ணன்னா திருவாய் அப்படியே கிளீனா இருந்தா நல்லா இருக்காது. கிருஷ்ணன்னா இந்த தயிர் வெண்ணெய் பால் எல்லாத்தையும் வாயை சுத்தி முகத்துல எல்லாம் பூசிண்டு அப்படி இருந்தா தானே குட்டி கண்ணன் அழகு. அப்ப அந்த பால் வாசனை உதட்டிலேயே ஒட்டின்னு இருக்கும். பாலோடு அந்த பால் வாசனை எங்க ஒத்தொத்தர் மூக்கையும் வந்து துளைக்க வேண்டும். பாலோடு நெய், அப்புறம் நெய் எல்லாம் திருடி சாப்பிட்டியோ இல்லையோ, அந்த நெய் வாசனை அது உன் திருவாயிலிருந்து வந்து வீச வேண்டும். அதுக்கப்புறம் தயிர், எவ்வளவு வீட்டுல போய் தயிர் திருடி சாப்பிட்டிருப்ப, அந்த தயிர் வாசனை உன் திருவாயிலிருந்து வீச வேண்டும். அப்போ பாலோடு நெய் தயிர், பால் வாசனை நெய் வாசனை தயிர் வாசனை எல்லாம் உன் திருவாயிலேருந்து வரணும். அடுத்து என்ன பண்ணியிருக்கானா, கண்ணன் ஜம்முன்னு சந்தனம் பூசின்னு இருக்கானா. அவன் பூசின சந்தனத்தின் லேசான நறுமணம் திருவாய் ஓரமாவும் ஒட்டின்னு இருக்கான். அதான் ஒன் சாந்தோடு, சாந்துன்னா சந்தனம்னு அர்த்தம், ஒண்ணுன்னா அழகியன்னு அர்த்தம். ஒன் சாந்தோடு, நீ அழகான சந்தனம் பூசின்னு இருக்கியே, அந்த சந்தனம் லேசா திருவாய் ஓரமா ஒட்டின்னு இருக்கே, அந்த நறுமணமும் திருவாயோடு கலந்து இருக்கே, அந்த சந்தன நறுமணம் வரணும். அப்புறம் செண்பகமும் செண்பக பூ சூட்டி கொண்டிருக்கிறானா. அந்த செண்பகப்பூ அவ்வப்போது இப்படி கழுத்துல மாலையாக அணிந்திருக்கிறான். இப்படி இப்படி திரும்பும் போது திருவாயோட அந்த செண்பகப்பூ உரசி உரசி திருவாயில செண்பகத்தின் நறுமணமும் ஒட்டின்னு இருக்கான். அந்த நறுமணமும் வரணும். அஞ்சாயிடுத்தா இப்போ பால் வாசனை நெய் வாசனை தயிர் வாசனை அழகான சந்தனத்தின் நறுமணம், அதுக்கப்புறம் நீ சூட்டிய செண்பகப்பூ மாலை உரசி உரசி அந்த செண்பகத்தின் நறுமணம். இவை மட்டுமா? பங்கயம், பங்கயம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை பூ மாலை அதை கண்ணன் அணிந்திருக்கிறான். தாமரை பூவை தன்னுடைய குழலிலும் அழகாக சூடி இருப்பான் கண்ணன். அப்ப அந்த தாமரையினுடைய நறுமணமும் அப்படியே அவ்வப்போது பட்டு பட்டு திருவாயில கலந்திருக்கான். அதனால பங்கயம், அந்த தாமரையினுடைய நறுமணம். அத்தோடு நல்ல கற்பூரமும், நல்ல பச்சை கற்பூரம். யசோதை கண்ணபிரானுக்கு உணவு ஏதாவது தயாரித்து கொடுக்கும்போது அதுல நல்ல நறுமணம் இருக்கணும்னு லேசா ஒரு துளி பச்சை கற்பூரமும் கலந்து கொடுத்திருப்பாளாம். அந்த பச்சை கற்பூரமாகிய நல்ல கற்பூரமும், கற்பூரத்துக்கு நல்ல கற்பூரம்ட்டார். நாங்க இது கொஞ்சம் வேடிக்கையா சொல்லுவோம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கற்பூரத்தை கொடுத்துட்டா ஃபிட்ஸ் வந்துடும். சின்ன குழந்தைகளுக்கு கற்பூரம் மறந்து கூட சாப்பிடக்கூடாது. அதனாலதான் இங்க பெரியாழ்வார் யசோதை பாருங்க, பாசுரமே ரொம்ப கேர்ஃபுல்லா நல்ல கற்பூரமும், இப்படிப்பட்ட சைடு எஃபெக்டோ வியாதியோ எதுவும் உண்டாக்காத
நல்ல கண்ணபிரானுக்கு நறுமணம் மட்டும் விளங்கக்கூடிய அந்த நல்ல கற்பூரமும், அந்த நல்ல பச்சை கற்பூரம் உணவுல சேர்த்து பெரியாழ்வார் யசோதை கொடுத்திருக்கா, அந்த நறுமணமும். இதத்தான் அப்படியே பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தி கண்ணனுடைய திருவாயின் அழகையும் நறுமணத்தையும் பாடும்போது, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோன்னு பாடினா இல்லையா? அது எங்கேருந்து வந்ததுன்னா அவ அப்பாட்டேந்து வந்ததுதான். ஆக பங்கைய நல்ல கருப்பூரமும் நாரி வர, அப்ப தாமரையின் நறுமணமும் இருக்கு, நல்ல கற்பூரத்தின் நறுமணமும் இருக்கு, அத்தனையும் நாரி வர. நாறுதல்னா நறுமணம் வீசுதல்னு அர்த்தம். நாம தான் பொதுவா நாற்றம்னாலே துர்நாற்றம், பேட் ஸ்மெல்னு அர்த்தம் பண்ணிடுறோம். நாறுகிறதுனா நறுமணம் கமழ்கிறதுன்னு தான் அர்த்தம். துர்நாற்றம்னு சொன்னாதான் கெட்ட நாற்றம், கெட்ட வாசனைன்னு அர்த்தம். ஆக நாரி வர. கிருஷ்ணா, நீ அப்படி நாட்டியம் ஆடும்போது உன் திருவாயிலேந்து நீ திருடி திருடி சாப்பிட்ட பால், நெய், தயிர் அந்த வாசனை பொங்கி வரணும். அத்தோடு நீ பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய அழகான சந்தனம், அந்த செண்பகப்பூ, தாமரை பூ, அந்த நறுமணம் கலந்து வரணும். எல்லாத்துக்கும் மேல கற்பூரம் நாருமோன்னு ஆண்டாள் பாடியிருக்கா. ஆகையினால அந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணம் அதுவும் உன் திருவாயிலிருந்து வர வேண்டும். அப்ப கிருஷ்ணன் நாட்டியம் ஆடுறான்னா கண்ணுக்கு விருந்து அவன் நாட்டியம், காதுக்கு விருந்து அவன் சலங்கை ஒலி, மூக்குக்கு விருந்து எதுன்னா உன் திருவாயை நீ அசைக்க அசைக்க அதிலிருந்து பொங்கி வரக்கூடிய நறுமணம் தாண்டா மூக்குக்கு விருந்து. அப்படி நறுமணம் பொங்கி வரும்படியாக நீ நாட்டியம் ஆட வேண்டும். அடுத்து காதுக்கு விருந்து அழுத்து, கண்ணுக்கு எது விருந்துன்னா கோல நரும்பவள செந்துவர் வாயினிடை கோமள வெள்ளி முளை போல் சிறு பல் இலக. உன்னுடைய பற்களை அசைத்து அசைத்து, உன் வாயை அசைத்து அசைத்து ஆடும்போது கூடவே சேர்ந்து பற்களும் அசையும் இல்லையா? அந்த அசைவுகளை எல்லாம் நாங்கள் கண்டு ரசிக்க வேண்டும். எப்படியா? கோல, கோலன்னா அழகானன்னு அர்த்தம். நரும் பவள, பவளம்னா உங்களுக்கு தெரியும், சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த ரத்தனம். நரும் பவளம்னா வாசனை வீசக்கூடிய பவழம். என்னைக்காவது பவழம் வாசனை வீசி பார்த்திருக்கா? ஒளி வீசும். ஆனா வாசனை வீசக்கூடிய பவளம் எதுனா அதுதான் நம்ம கண்ணனுடைய திருவாய். அதான் கோல நரும் பவளம். அழகான பவழம் அழகா இருக்கும், ஆனா வாசனை வீசாது. இது கோல அழகோடையும் இருக்கு, நரும் பவள வாசனை வீசக்கூடிய பவழம் ஒண்ணு உலகத்துல உண்டுன்னா அது எங்க கண்ணனுடைய திருவாய் மட்டும்தானே. கோல நரும் பவள செந்துவர் வாயினிடை. உன்னுடைய வாய் இருக்கே, அது எப்படி இருக்கான்? துவர், துவர்னா சிவப்பு நிறம்னு அர்த்தம். துவர் வாயினிடை, அந்த பவழம் போல் சிவந்து இருக்கக்கூடிய வாய். அப்புறம் செந்துவர்னு இருக்கே, செம்மைனாலும் சிவப்பு தானேன்னு கேட்பா. ஆனா பாருங்க, மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இங்க செம்மை என்பதற்கு அழகுன்னு அர்த்தம் பண்ணிட்டார். துவர்ங்கிறதுக்கு தான் சிவப்புன்னு அர்த்தம். அப்ப செந்துவர்னா அழகான சிவப்புன்னு அர்த்தம். அது ஏன் அந்த செம்மைங்கிற வார்த்தையை பெரியாழ்வார் சேர்த்தார்னா, சில பேருக்கு வாய் சிவப்பா இருக்கும், ஆனா இது ஏண்டா சிவப்பா இருக்குங்கிறாப்புல தோணிடும். அப்படி அடிக்க வர சிவப்பா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லையா, செந்துவர் அது அழகான சிறப்பு. அவனுடைய திருமேனி கருநீல வண்ணத்துக்கும் அந்த திருவாயின் சிவப்புக்கும் அப்படித்தான் பொருந்தி போறது. மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இங்க செம்மை என்பதற்கு அழகுன்னு அர்த்தம் பண்ணிட்டார். துவர்ங்கிறதுக்கு தான் சிவப்புன்னு அர்த்தம். அப்ப செந்துவர்னா அழகான சிவப்புன்னு அர்த்தம். அது ஏன் அந்த செம்மைங்கிற வார்த்தையை பெரியாழ்வார் சேர்த்தார்னா, சில பேருக்கு வாய் சிவப்பா இருக்கும், ஆனா இது ஏண்டா சிவப்பா இருக்குங்கிறாப்புல தோணிடும். அப்படி அடிக்க வர சிவப்பா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லையா, செந்துவர் அது அழகான சிறப்பு. அவனுடைய திருமேனி கருநீல வண்ணத்துக்கும் அந்த திருவாயின் சிவப்புக்கும் அப்படித்தான் பொருந்தி போறது. அதனால கோல நரும் பவழ, அழகான நறுமணம் வீசக்கூடிய பவளம் போன்ற செந்துவர் வாயினிடை, சிறப்பான அழகான துவர் சிவப்பாக இருக்கக்கூடிய வாயினிடை. அந்த திருவாய்க்கு இடையிலே பார்த்தால் மேல் உதடு ஒண்ணு இருக்கு, கீழ் உதடு ஒண்ணு இருக்கு, வாயின் இடை, அந்த ரெண்டு உதட்டுக்கும் நடுவுல கிருஷ்ணன் பாருங்க, அப்படியே இதெல்லாம் மனக்கண்ணுல அப்படியே ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்க வேண்டிய பாசுரம். கண்ணன் நாட்டியம் ஆடிண்டே இருக்கான், அவனுடைய தலையை ஆட்டிண்டே இருக்கான், கைகளை அசைச்சுட்டே இருக்கான், ஒரு திருவடி உயர்த்தறான், ஒரு திருவடி கீழே வச்சிருக்கான். அதே சமயம் அப்படி லேசா வாயை திறந்து புன்னகை செய்யறானா, அப்ப மேல் உதட்டுக்கும் கீழ் உதட்டுக்கும் நடுவுல கவனிச்சா கோமள வெள்ளி முளை போல் சில பல் இலக, அந்த பற்கள் அசைவதை காண்கிறோம். பல் எப்படி இருக்கான்? கோமள, கோமளன்னா இளமையான அர்த்தம். வெள்ளி முளை, முளைனா செடி முளைச்சு வருது இல்லையா, ஸ்ப்ரவுட், அதுக்குத்தான் முளைகள்னு பேரு. வெள்ளி முளை, வெள்ளியே ஸ்ப்ரவுட்டா முளைச்சு வந்தா எப்படி இருக்கும்? கோமள இளமையான வெள்ளி முளை, வெள்ளி முளை விட்டு ஒரு செடியாக முளைத்தது போல் சில பல் இலக, சில பல்
குட்டி கிருஷ்ணன் 11 மாசம் தானே, முழுசா பல்லு கூட முளைக்கலையாம். சில பல், கொஞ்சம் கொஞ்சம் பல் ஆங்காங்கு இருக்கான். இலக என்றால் அசையன்னு அர்த்தம். அப்போ கோமள வெள்ளி முளை போல் சில பல் இலக, அந்த அழகான இளமையான வெள்ளி முளை விட்டது போல் சில பற்கள் இருந்து கொண்டு அவை அசைகின்றன. கவியரசு கண்ணதாசன்ட்டையும் இதே கேள்வி கேட்டா. அவர் பாடினார், கட்டோடு குழலாட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, கொத்தோடு நகையாட ஆட, கொண்டாடும் மயிலேனி ஆட, உதிராத நெல்லாட ஆட, முளைக்காத சொல்லாட ஆட, உதிராத மலராட ஆட, சதிராடு தமிழேனி ஆடு, எல்லாம் பாடின்னு வந்தவர். தென்னை வர தோப்பாட, தேவார பாட்டாட, புன்னை மரம் பூச்செறிய, சின்னவளே நீயாடு, பச்சரிசி பல்லாட, பம்பரத்து நாவாட, மச்சானின் மடமாட, வட்டமிட்டு நீயாடுன்னு எழுதிட்டார். அந்த பாட்டை கடைசியா ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டாராம், உங்க திரைப்படத்துல கதாநாயகி என்ன கிழவியா? பச்சரிசி பல்லாடன்னு எழுதியிருக்கீங்களே, கிழவிக்கு தானே பல்லாடும் என்றார்கள். அவர் சொன்னாராம், பாட்டை முழுசா படி, அதுல எல்லாம் ஆடுகிறதுன்னு சொல்லியிருக்கேன், உடம்புல உள்ள ஓரொரு பகுதியும் ஆடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஆனந்தத்தில் கொண்டாடுகிறோம். அந்த ஆனந்தம் என்பது உடலில் உள்ள ஓரொரு அங்கமும் ஃபீல் பண்றதுன்னு அர்த்தம். அது போல கண்ணனுடைய பல் ஆடுறதுன்னா நாம உடனே இப்படி ஆட்டி பார்த்து அந்த மாதிரி ஆடுறதுன்னு புரிந்து கொள்ளவே கூடாது. கண்ணன் கூத்தாடும் போது அந்த மகிழ்ச்சியை அந்த பல் கூட உணர்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். உதடுகள் அசையும் போது பல்லும் சேர்ந்து அசைகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆகையினால அப்படி உன் பல் ஆடுவது எங்கள் கண்களுக்கு விருந்து. அப்போ எங்கள் மூக்குக்கு விருந்தாக என்ன கிடைச்சது? உன்னுடைய அந்த ஆச்சரியமான நறுமணம். கண்ணுக்கு விருந்தாக வெள்ளி முளை விட்டது போல உன்னுடைய நறுமணம் கமழக்கூடிய அழகிய பவள திருவாயினுடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டுக்கும் நடுவிலே வெள்ளி முளை விட்டாற் போல அந்த பற்கள் ஆட, அது கண்ணுக்கு விருந்தாக அமைந்து விட்டது. அடுத்து எங்க வாய்க்கு ஒரு விருந்து வேண்டாமா? அது என்ன விருந்துன்னா, உன்னுடைய திருவாய் அமுதுதான்டா எங்களுக்கு விருந்து. அதனால சின்ன கண்ணன் குழந்தை அப்படி தவழ்ந்து வந்தாலே அந்த திருவாய முதல் லேசா சிந்த வேண்டாமா? அப்ப நாட்டியமே ஆடுறான் கண்ணன். நீ திருவாய அமுதத்தை மட்டும் சிந்தாம இருந்தா தொலைச்சிருவோம் பாத்துக்கோ. அதனால எங்களுக்கு அமுதமாக இருக்கக்கூடிய உன் திருவாய் அமுதம் அது அவசியம் சிந்தனும். அது எப்படி சிந்தனுங்கிறதுக்கு கூட ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துட்டார் பெரியாழ்வார். அதான் பாருங்க பாட்டுல, நீல நிறத்து அழகார் ஐம்படையின் நடுவே. உன் திருவாய் அமுதம் எந்த இடத்துல சிந்தனும்னா, உன் கழுத்துல பஞ்சாயுத பதக்கம் ஐம்படை தாலி அணிந்திருக்கிறாயே, அதற்கு நடுவுல கரெக்டா சிந்தனுமா. அதுவும் அவன் திருமேனி எப்படி இருக்கு? நீல நிறத்து, நீலவண்ண திருமேனி. அந்த நீலவண்ண திருமேனிக்கு நடுவுல பார்த்தா இதுக்கு கான்ட்ராஸ்டா பளபளன் ஒளி வீசிக்கொண்டு அழகார், அழகாக கான்ட்ராஸ்டா விளங்கக்கூடிய அழகு பொருந்திய ஐம்படையின், ஐம்படைத்தாலி, பஞ்சாயுத பதக்கம்னு சொல்லுவா. ஒரு சங்கிலியோடு கோத்து கிருஷ்ணன் கழுத்துல பாதுகாப்புக்காக சேர்த்திருக்கா. குபேரன் வந்து சமர்ப்பித்தான்னு பார்த்தோம் இல்லையா? வழுவில் கொடையான் வயிற்றிரவணன் கொண்டு ஐம்படைத்தாலி சமர்ப்பித்தான் என்று பார்த்தோம். அதுல பார்த்தா சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்ய சங்கு, ஷார்ங்கவில், நந்தகவாள், கௌமோதகி கதை இதெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பஞ்சாயுத பதக்கம் திருமார்பில் அணிந்திருக்கிறாயே, நீல நிறத்து, நீல நிற திருமேனியின் நடுவே அழகார், அழகாக ஒளி வீசக்கூடிய ஐம்படையின் நடுவே, அந்த பஞ்சாயுத பதக்கத்தின் நடுவில் உன் திருவாயமுதம் சிந்தனம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டியத்தை செங்கீரை ஆட்டம் என்று நீ ஆட வேண்டும். நின் கனிவாய் அமுதம், அதுவும் அதுல ஒரு தடவை விழுந்தா போதாதான், அடிக்கடி சிந்திண்டே இருக்கணும். அதுதான்டா அழகு. 4 தடவை சிந்தினதுக்கு அப்புறம், அமுதம் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே புடவை தலைப்பால உனக்கு தொடச்சு விடுறேன். அதனால நின் கனிவாய் அமுதம், ஒரு கனி பழம்னா பழத்திலேருந்து ஜூஸ், பழச்சாறு என்பது சிந்த வேண்டும். உன் திருவாய் எப்படி இருக்கு? நின் கனி வாய், உன் வாயே ஒரு கோவை பழம் போல இருக்கு. அப்ப அந்த பழத்துக்குள்ள ஒரு ரசம், ஜூஸ் இருக்கும் இல்லையா? நின் கனிவாய் அமுதம், உன் திருவாயினுடைய ரசமாக, அந்த ஜூஸாக, சாராக இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை இற்று முறிந்து விழ. இற்றுனா இந்த இடத்துல கீழே சிந்தின்னு அர்த்தம். இந்த இடத்துல வியாக்கியானம் பாருங்க, இற்று முறிதல்ங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. முறிதல்னாலும் ரெண்டா உடையிறதுன்னு அர்த்தம், இற்றதுனாலும் ரெண்டா உடைந்ததுன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல உடைகிறதுன்னு அர்த்தம் இல்ல. திருவாயோடு தொடர்புள்ள அந்த அமுதமானது அப்படி பிரிந்து கீழே விழணுமா, அதான் முறிந்து
இற்று திருவாயிலேந்து வந்து அந்த ஐம்படை தாலிக்கு நடுவே விழ வேண்டும். அது எங்களுடைய வாய்க்கு விருந்தாக அமைய போகிறது. அப்போ ஒரு பக்கம் மூக்குக்கு விருந்தாக நறுமணம் வந்தது, கண்ணுக்கு விருந்தாக பற்கள் அசைகின்றன, எங்களுடைய நாவுக்கு விருந்தாக உன்னுடைய நீல நிற திருமேனியில் அணிந்திருக்கக்கூடிய அழகான ஐம்படை தாலிக்கு நடுவே உன் கனி போன்ற வாயின் ரசமான அந்த அமுதம் அது வந்து விழருது. அந்த அமுதத்தை நாங்கள் பருகினால் எங்கள் வாய்க்கு விருந்து. இப்படி இத்தனையும் நடக்கும்படியாக நீ ஆடணும். ஏலும் மறைப்பொருளே ஆடுக செங்கீரை. மறைனா வேதம்னு அர்த்தம், ஏலும்னா தகுதியானன்னு அர்த்தம். உன் பெருமைக்கு தகுதியானவை வேதம். ஏன்னா அவர் பெருமையை சொல்லணும்னா நம்மளாலலாம் கவிதை பாடி சொல்ல முடியாது, வேதத்தால தான் சொல்ல முடியும். உன் பெருமைக்கு தக்கதான தகுதியான ஏலும் தகுதி மிக்கதான மறைப்பொருளே, அந்த வேதத்துக்கு பொருளாக அர்த்தமாக இருப்பவனே, வேதத்தின் பொருளே ஆடுக செங்கீரை. செங்கீரை ஆடுப்பா. ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. அதுதான் முன்னாடியே பார்த்துட்டோம். 7 உலகங்களையும் உன் சொத்தாக கொண்டவனே. அப்ப அத்தனை பேரும் கண்டு ரசிக்கும்படியாக செங்கீரை ஆட்டத்தை ஆடு என்பதுதான் இந்த பாட்டின் பொருள்.